இந்த நாளிலேயும் ஆண்டவரை ஆராதிக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு, அவரை உயர்த்தும்படிக்கு, அவர் நாமத்தை பணிந்து கொள்ளும்படிக்கு நாம் வந்திருக்கிற இந்த வேளையில அவரை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு இதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு ஆராதனை செலுத்தும் போது அப்படிப்பட்ட ஆராதனையில அவர் பிரியப்பட்டு அவர் வந்து இறங்கி நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு, நம்மை தொடும்படிக்கு, நம்மை சுகமாக்கும்படிக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பரிசுத்தரே பரிசுத்தரே
ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. Hallelujah, வழிகாட்டும் தீபா துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபா துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா, அபிஷேக நாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா, அபிஷேக
தூயவர் உமக்கென்றோ துதியோ புகழோ ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கென்றோ ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே ஓரன்யதரரரசே ஏத்யரரரமவஷேதரதரோ ஓரி மமமவஷேதரரரரியாதலோ லேத்யரரரியாதோ ரமமமசே ஓரி ரரரரரமமவஷேதரர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 ர
radiado umai noki பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் எனக்கென்ன முன்குறித்த எதையுமே எப்படியோ நிறைவேற்றி முடித்திடுவேன் எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியோ நிறைவேற்றி முடித்திடுவேன் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் ஐயா உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவனே
நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் ஐயா உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் ஐயா உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். விசுவாசம் என்ற அந்த தலைப்பில் விசுவாசத்தை குறித்து, விசுவாசம் நான் என்ன, அதை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போது தேவனிடத்திலிருந்து அதை ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. மார்க்கு 11:22 இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். இந்த பகுதியில் தேவனிடத்தில் முதல் வசனம் 22 சொல்லுகிறது, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அப்ப விசுவாசம் என்பது ஒரு நபர் மேல வைக்கிற விசுவாசம். அது யார் என்றால் தேவன் மீது அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது உங்க விசுவாசம். ஏன்னா அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ள அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று அந்த பகுதி, அல்லது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். ஏதோ ஒரு நாள் நான் அவர் மேல விசுவாசம் வைப்பது அல்ல, அனுதினமும் அவர் மேல் என் கண்களை பதிய வைத்து நான் அவரை விசுவாசிக்கும் போது நான் எனக்கான அற்புதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். அந்த விசுவாசம், முதல் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. ரெண்டாவது சொல்லப்படுகிறது, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, அல்லது என்னுடைய பார்வை தேவனிடத்தில் இருக்கணும், அவர் மேல விசுவாசம் வைக்கணும். ரெண்டாவது, எனக்கு முன்பாக நிற்கிற ஒரு மலை போன்ற பிரச்சனையா இருக்கலாம், ஒரு காரியமா இருக்கலாம், அதை பார்த்து நான் என்ன சொல்ல வேண்டும் என்றால் அதை குறித்து நான் விவரிக்க கூடாது. அதை பார்த்து அது என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, முதலாவது தேவனிடத்தில் விசுவாசம், ரெண்டாவது அந்த பிரச்சனை, அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ, நீ என் வாழ்க்கையை விட்டு நீங்கி போ என்று சொல்லி நான் சொல்ல வேண்டும். நான்காவது காரியம், நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். முதலாவது தேவனிடத்தில் விசுவாசம், ரெண்டாவது அந்த மலையை பார்த்து, மூன்றாவது நீ பெயர்ந்து போ என்று சொல்லி, நான்காவது சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாம விசுவாசித்தார். அல்லது அந்த சந்தேகப்படுகிற விசுவாசம்
இருக்கும் என்றால், அல்லது இந்த நான் சொல்லிவிட்டேன் அது நடக்குமா இல்லையா என்ற அந்த 2 மனம் இருக்கும் என்றால், முதலாவது உள்ள அந்த ஸ்டெப், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. என்னுடைய பார்வை சூழ்நிலை மீது அல்ல, எதிர்மறையான விஷயங்கள் மீது அல்ல, நான் கேட்கிற செய்திகளின் மீது அல்ல, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. ஏன்னா அற்புதங்களை செய்பவர் தேவனா இருக்கிறபடினால நான் பார்க்கிற அந்த காரியத்தின் மீது என்னுடைய விசுவாசம் இல்லை, அல்லது அது நான் சொல்லிவிட்டு அது எப்படி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, அது எப்படி எனக்கு பிரதிபலனை, அல்லது நான் சொன்னதுக்கப்புறம் அது எப்படி செயல்படுது என்பதை பொறுத்து நான் மாறக்கூடாது. என்னுடைய பார்வை முதலாவது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். இருந்துவிட்டு நான் சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். எப்பொழுது நான் சொல்லிவிட்டு, அப்ப சொல்லுவது நான் சரியானதை சொல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. நான் அந்த மலையை பார்த்து நான் என்ன சொல்ல வேண்டும் என்பதில் கவனமுடையவனா இருக்க வேண்டும். நான் அந்த தீர்வை, அந்த சொல்யூஷனை வார்த்தையிலிருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து, அல்லது அந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் பேசி அடுத்ததாக நான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். அப்படி நாம் செய்யும் போது, இன்னும் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு என்றால், முதலாவது ஸ்டெப் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க என்ற அந்த நிலைக்குள்ளாக உங்களை கொண்டு செல்ல வேண்டும். கொண்டு சென்று எப்பொழுது உங்களுக்குள்ள இருமனம் இல்லாம, சந்தேகப்படாம, ஒரே சிந்தையோட இது நடக்கும் என்று அந்த ஒரு நிலைக்கு நீங்க வர்றீங்களோ, அப்ப நீங்க பேசும்போது சந்தேகப்படாம விசுவாசித்து சொல்லும் போது கடைசி காரியம் சொல்லுகிறது, அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. அதே போல அடுத்த வசனம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது. ஏன்னா முதலாவது 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல அந்த பிரின்சிபிள், அது எப்படி வேலை செய்யும், யார் மேல நான் விசுவாசம் வைக்க வேண்டும், அந்த மலையை பார்த்து நான் என்ன சொல்ல வேண்டும், எப்படி என்னுடைய இருதயத்தின் நிலைமை இருக்க வேண்டும், என் இருதயத்தின் நிலைமை விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் இருந்தா நான் சொன்னபடி ஆகும் என்று அந்த பிரின்சிபிள், அந்த அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அதற்கப்புறம் நீங்க சொன்னது மாத்திரம் இல்ல, நீங்கள் ஜெபிக்கும் போது இவற்றை நீங்க செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஜெபம் பண்ணும் போது, ஜெபம் முக்கியமானது, அவசியமானது. ஜெபம் என்பது மனிதத்தில் பேசுவது அல்ல, ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. அந்த ஜெபத்தில் நான் எவைகளை கேட்டுக்கொள்வேனோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம். நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது கிடைக்கும் என்ற அந்த ஒரு மனநிலைமை இருக்கக்கூடாது. நான் கேட்டு விட்டேன், அதை பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஜெபித்து விட்டு அந்த நேரத்தில் மாத்திரம் விசுவாசிப்பது அல்ல, தொடர்ந்தேச்சியா என்னுடைய விசுவாசத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலையான தன்மை இருக்க வேண்டும். அப்படி நான் நிலையான தன்மையில் இருக்கும்போது அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறார். உண்டாகும் என்று சொல்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அடுத்த பிரின்சிபல் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது முதலாவது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது
ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருந்தால் இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். முதலாவது சொன்னாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு கேட்கும்போது அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்ததாக ஜெபத்தை கேட்கிறவர், நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தில் அற்புதம் உண்டாகணும் என்றால் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்க தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. ஏன்னா பல வேளைகளில் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி நம்முடைய தப்பிதங்கள், மன்னிக்கப்படாத தப்பிதங்கள் ஒரு தடையா இருக்கிறது. அது எப்ப தடையா இருக்கும் என்றால், நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்காத பட்சத்துல நம்ம குறை மன்னிக்கப்படாது என்று அந்த பகுதியில சொல்லுகிறது. நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார் என்று அந்த பக்கத்திலே சொல்லப்படுகிறது. ஆதலால் ஒன்று விசுவாசம், இரண்டாவது நான் மன்னிக்கும் போது என்னுடைய தப்பிதங்கள், என்னுடைய தவறுகள், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதற்கப்புறம் நான் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இன்னும் பல இடங்கள்ல இயேசு சொல்கிறார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க, நானும் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம ஜெபத்தில் கேட்கும்போது அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னார். அதே போல அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசத்தோடு தொட்டாள். எனக்கு இந்த நாள் அற்புதம் நடக்கும் என்று அவளுக்கு யாரும் சொல்லி கொடுக்கவில்லை. ஆனால் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்ற ஒரு விசுவாசம். அதன்படி அவள் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, செயல்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே வல்லமை அவருக்குள் இருந்து புறப்பட்டு அவளை சுகமாக்கினது. இயேசு அவளை திரும்பி பார்த்து சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதனால் தேவனிடத்தில் நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு, அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் மிகவும் அவசியமானது. அதை தேவனிடத்தில் நான் வைக்கும்போது, சந்தேகம் இல்லாமல் நான் விசுவாசிக்கும் போது, அது எனக்கான அற்புதங்களை பெற்று தர ஏதுவாய் இருக்கிறது. இயேசுவை உங்களுக்கு முன்பாக இந்த வேலையில கொண்டு வாங்க. உங்களுக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார், எல்லா துக்கங்களையும் சுமந்து கொண்டார். அவர் தாமே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்ற வார்த்தையின்படி நீங்க எப்பேற்பட்ட பாவக்கட்டுகள் இருந்தாலும் இந்த நாளில் அதை அறிக்கை செய்யுங்க. இயேசுவே, இந்த பாவத்தின் பிடியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த கட்டிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. நீங்க உங்க மீது ஏற்றுக்கொண்டபடினால நான் அறிக்கை செய்கிறேன், சிலுவையில் நீர் எனக்காக சம்பாதித்த அந்த வெற்றியை, அந்த விடுதலையை இப்பொழுது நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை எடுத்துக்கொள்ளுகிறேன். பாவத்திலிருந்து வருகிற சாபத்தினால் உண்டாகிற வேதனையிலிருந்து ஒரு விடுதலைய, அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலைய, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலைய, எல்லா தீமையான காரியங்களிலிருந்து இந்த வேலையில ஒரு விடுதலைய நான் விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வசனத்தின்படி இந்த வேலையில யாரெல்லாம் எங்களோடு இணைந்து அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவன் வருவீராக. ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ள இயேசு சுவாமி நீங்க கடந்து வந்து அவங்களுக்கு தேவையான சமாதானத்தால் சந்தோஷத்தையும் கொடுங்க. அந்த நித்திய வாழ்வு, இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் நிரந்தரமா என்றென்றையும் பரலோகத்தில் காணப்படும்படி அந்த நித்திய வாழ்க்கைய, நித்திய ஜீவனை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க.
ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. இந்த வேலையில யாரெல்லாம் சரீரத்துல ஒரு பலவீனத்தோட இருக்காங்களோ, வியாதியோட, வேதனையோட, சுவீனத்தோட, எப்ப ஏற்பட்ட வியாதியா இருந்தாலும் உங்க வல்லமை சுகமாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறபடினால இந்த வேலையில இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் எங்கெல்லாம் இருந்து பார்க்கிறார்களோ ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள உங்க சுகமளிக்கிற வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்வதாக. எப்பேற்பட்ட பலவீனங்களா இருந்தாலும் சரி, சரீரத்துல எங்கெல்லாம் வலிகள் இருந்தாலும் இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்துல இப்ப சரீரத்துல காணப்படுகிற எல்லா வலிகள், எல்லா வேதனைகள், எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்துல இப்ப மறைந்து போவதாக. பலவீனத்தை உண்டாக்குகிற எல்லா தீய வல்லமைகளும், அசுத்தனின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்துல சரீரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, வாழ்க்கையை விட்டு வெளியே போகும்படி கட்டளை இடுகிறோம். விடுதலை அளிக்கும் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக, ஒவ்வொரு அறைகளுக்குள்ளாக, ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து சென்று அற்புதங்களை செய்வதாக, விடுதலையை தருவதாக. அப்படியே நீங்க செய்றீங்க, அதற்காக நன்றி. யாரெல்லாம் பல்வேறு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாய் கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு அடிமைத்தனத்தின் நுகத்தையும் முறிக்கும்படி கர்த்தருடைய அபிஷேகம் இந்த காணொளியின் மூலமாக ஒவ்வொரு மேல இறங்குவதாக. எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்கள், அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்துல உடைக்கப்படுவதாக. அதுல இருந்து ஒரு விடுதலைய ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க, ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க, ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க. உங்க வல்லமை அதை செய்யட்டும், அதை செய்யட்டும். ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் அற்புதங்களை செய்றீங்க, அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. அது எப்பேற்பட்ட பலவீனங்களா இருந்தாலும் சரி, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயா இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையின் கடைசி நொடியில இருந்தாலும் சரி, உங்க வல்லமை இப்ப சுகமாக்க, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு மறுபடியும் உயிர் கொடுக்க போதுமானது. அந்த வல்லமை இப்பொழுது கடந்து சென்று ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஜீவனை கொடுப்பதாக, ஜீவனை கொடுப்பதாக, ஜீவனை கொடுப்பதாக. அப்படியே நடைபெறுகிறது. அதற்காக நன்றி, அதற்காக நன்றி. உங்க பிரசனத்திற்காக நன்றி, நன்றி, நன்றி. இன்னும் என்னென்ன தேவையோட இந்த வேலையில மக்கள் உங்ககிட்ட வேண்டி கொண்டு இருக்கிறாங்களோ, இயேசு சுவாமி ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்வதாக, அற்புதங்களை செய்வதாக, அற்புதங்களை செய்வதாக. திருநாள ஜனங்களை பார்த்து நீங்க மனதுருகி அற்புதங்களை செஞ்சீங்க, கரத்தை நீட்டி அற்புதங்களை செஞ்சீங்க. இன்றைக்கும் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு மேலையும் மனம் இறங்கி அற்புதங்களை செய்யுங்க. உங்க வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. அவங்க ஆத்மாவை அழிவிலிருந்து விடுவித்து அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக, நித்திய பரலோக வாழ்க்கைக்கு நேராக ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளுங்க. அப்படியே நீங்க செய்றீங்க, அதற்காக நன்றிப்பா. உங்களுக்கு மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு 9362772311 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.